ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனம். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உன் சிருஷ்டிகர், உங்களை உண்டாக்கினவர், உன்னை படைத்தவர், உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் உலக அனைத்து தேவ தூதர்களுக்கும் பிரதான தூதர்களுக்கும் அனைத்து தூதர்களுக்கும் தலைமையாய் விளங்குகிறவர் தான் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் பற்றி எவ்வளவு அருமையான விளக்கத்தை பார்க்கிறோம். அவர் சிருஷ்டிகர், நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், என் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நான் கர்த்தர், என்னை அன்றி வேற ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானமும் கீழே பூமியும் யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம், நானே கர்த்தர் என்று சொல்லுகிறார். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன். காரணம், உன் சிருஷ்டிகர், உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அவர் சகலத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் உன்னோடு இருப்பாராக. ஆமென்.